ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வகீஸ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி பென்னி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாஸ்தா செய்கிறதுக்காக பாஸ்தாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 உப்பு போட்டு பாஸ்தாவையும் போட்டு நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், கேப்சிகம், கேரட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, சாட் மசாலா, சில்லி ஃப்ளக்ஸு, சிறிதளவு உப்பு, 3 தக்காளியை வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதை தோலை உரித்து மிக்ஸியில் போட்டு எடுத்துகிட்டு வருவோம். கொத்தமல்லி தழை, சிறிதளவு ஆயில். பேன் சூடு வந்தோடனே அதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றுவோம். அதில் வெங்காயத்தை போடுவோம். இப்போ கேரட் போடுவோம். கேப்சிகம் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, சாட் மசாலா, தக்காளி அரைச்சி எடுத்து வந்தது, நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ பாஸ்தாவை போடுறோம். அது மேலே சில்லி ஃப்ளக்ஸை தூவுறோம். தேவையான உப்பு கொஞ்சம் போடுறோம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறணும். இப்போது கொத்தமல்லி தழை தூவுறோம். கொஞ்சோன்னு ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஊற்றி இப்போ கிண்டுறோம். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை இது மேலே தூவுறோம். ஆயில் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஊற்றுறோம். ஊற்றி மறுபடியும் கிண்டுறோம். ஆயிலை லாஸ்ட்டாக சேர்த்தா ட்ரை ஆகாமல் இருக்கும், வளவளப்பு தன்மையோடையே இருக்கும், கொஞ்சம் கிளாஸியாகவும் இருக்கும். அதுக்கு தான் லாஸ்ட்டாக ஆயில் ஊற்றுறது. இப்போ பென்னி பாஸ்தா ரெடி. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இதை ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் அருமையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.